விஷ் யூ போகி பொங்கல் வாழ்த்துக்கள். பருப்பு உருண்டை குழம்பு. தேவையான பொருள்: கடலப்பருப்பு 100 கிராம், கொஞ்சம் துவரம்பருப்பு. அதுக்கு தேவையான பொருள்: தேங்காய் கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். புளி தேவையான அளவு ஊற வச்சுங்க. நான் ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கிறேன். புளிப்பு தேவையான அளவு அவங்கவுங்களுக்கு புளி காரம் எல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம். வெந்தயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே வெங்காயம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக பொன்னிறமாக வரும். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை 2ஆக உடைச்சிக்கணும். கடலப்பருப்பு ரொம்ப கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம். வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்குவோம். தக்காளி 2 தக்காளி பிடிச்சா நறுக்கி வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருக்கு. அந்த ஸ்டேஜில் தக்காளி, இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உப்பு. இப்போ தான் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போக அதில் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு, அதுக்கப்புறம் தேவையான புளி, அவங்கவுங்க தேவையான காரம், உப்பு எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ புளி ஊற்றலாம். இப்போ கடலப்பருப்பை குறன்னு அரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் சோம்பு, 2 பூண்டு போட்டு அரைச்சி நல்லா பிணைஞ்சிட்டு, இப்போ குறன்னு நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு. 1-2 இருக்கணும். இப்போ இதில் தேவையானது தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிடணும். போட்டு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இட்லி சட்டியில் வச்சு கொஞ்சம் ஆவி கட்டி, குழம்பு நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் இதை போட்டு ஒரு கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தள்ளி போட்டு இறக்கிடணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கறணும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் ஆவி கட்டோம்னா போதும். குழம்பு நல்லா கொதிச்சு வரும். இப்போ சிம்மில் விட்டுருணும். சிம்மில் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அது ஆவி கட்டி வந்தோன்னா அந்த உருண்டையை போட்டுருணும். இப்போ இந்த குழம்பு பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் உருண்டையை போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு உருண்டையை போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கி பரிமாறவும். அப்படியே உடையாத அளவுக்கு கரண்டியை போட்டு அப்படியே கிண்டணும். ஏன்னா ஆவி கட்டினால உடையாது. பச்சையாகவும் போடலாம், ஆவி கட்டியும் போடலாம். பச்சையாக போட்டால் கொஞ்சம் குழம்பு கொலன்னு வந்துடும். ஆவி கட்டி போட்டால் ரொம்ப திக்னஸ் வராது, லிமிட்டாக ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக, நான் ஏற்கனவே அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருக்கோம், அதனால் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை.